தன் போனை எடுத்து தன் நண்பனுக்கு அழைத்து பேசியவன் இரவு வரும் வரை காத்திருந்தான். இரவு 8 மணி அளவில் குடித்துவிட்டு வந்த அந்த சிறுவனின் தந்தை கர்ப்பிணி என்றும் பாராமல் தன் மனைவியை போட்டு அடிக்க அலறி துடித்தார் அவர். அம்மாவை விட்டுடுப்பா, ப்ளீஸ்பா என்று அவன் கண்ணீருடன் கெஞ்ச, போதையில் தள்ளாடி அடித்து கொண்டிருந்தவன் முதுகிலே விழுந்தது அழுத்தமான உதை. ஒரே உதையிலே குப்புற விழுந்தவன், எவன்டா என்ன அடிச்சது, ஆம்பளையா இருந்தா நேருக்கு நேர் வாங்கடா என்று போதையில் பிதற்ற காக்கி சீருடையில் இருந்த துருவனின் நண்பன் குமரன் ஓங்கி ஒரு அறை கொடுக்க சுற்றி கொண்டு விழுந்தான். அந்த சிறுவனும் அவன் தாயும் அதிர்ந்து போய் ஓரமாய் நின்று பார்க்க, குடிச்சிட்டு வந்து பொண்டாட்டி பிள்ளைய அடிக்கிறியா என்று மொத்தென்று மொத்தினான். பொண்டாட்டியிடம் ஓங்கிய வீரம் இப்போது எங்கு போனதோ? என்ன விட்டுடுங்க சார், ப்ளீஸ் என்னை விட்டுடுங்க என்று கெஞ்ச, வாயும் வயிறுமாக இருக்க பொண்டாட்டியை கை நீட்டி அடிச்சிருக்க, அதில் அவங்க மயங்கி விழுந்திருக்காங்க, இது கொலை முயற்சி, டொமஸ்டிக் வயலன்ஸ் கேஸ், அதனால உன்னை அரெஸ்ட் பண்ணுறேன் என்று இழுத்து செல்ல மொத்த போதையும் வடிந்தது அந்த குடிகார ஆசாமி. குமரன் அவனை இழுத்து செல்ல, சார் என்று அந்த பெண் ஏதோ பேச வர, கேஸ் இல்லை, சும்மா மிரட்டி சொல்கிறேன், சப் இன்ஸ்பெக்டர் என் ஃப்ரெண்டு தான் என்றான் துருவன். அவர் கேள்வியாக இருந்த துருவனை பார்க்க, நான் உங்கள் பையன் ஸ்கூலில் டிராயிங் டீச்சர் என்று தன்னை அறிமுகம் செய்து கொண்டவன், படிச்சிருக்கீங்க, 5 இலக்கத்தில் சம்பளம் வாங்குறீங்க, ஆனாலும் ஏன் இப்படி கொடுமையெல்லாம் தாங்கிட்டு இருக்கீங்க என்று கேட்க, அழுகை மட்டுமே அவளிடமிருந்து வந்தது. நீங்கள் நல்லா இருந்தால் தான் உங்கள் பிள்ளைங்க நல்லா இருக்க முடியும், உங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று ஆச்சுன்னா இப்படி ஒரு குடிகாரங்கிட்ட உங்கள் புள்ள மாட்டிக்கிட்டு என்ன ஆவான்னு யோசிச்சு பார்த்தீங்களா என்று கேட்க, அவளிடம் பதில் இல்லை. 2 நாளில் உங்கள் புருஷன் வந்துருவார், கொடுக்குற போலீஸ் ட்ரீட்மெண்ட்டில் இனிமேல் அவர் குடிக்கவே மாட்டார் என்று எழுந்தான். தன் மாணவன் கேசங்கோதிவன் நல்லா படிக்கணும் என்று சென்றான். இவ்வளவு நேரம் மிரண்டு போயிருந்த அவன் முகத்தில் இப்போது மகிழ்ச்சி. எனக்கும் ஆர்ட்க்கும் ஏணி வச்சாலும் எட்டாது. ஆனால் ஏண்டி ஆர்ட் கேலரிக்கு கூப்பிட்ற, சலிப்பா கேட்டால் ஆதிரா. தனியாக போக ஒரு மாதிரி இருக்குடி, ப்ளீஸ் என் கூட வாயேன், போயிட்டு சீக்கிரம் வந்துடலாம், சர்க்கோல் ஆர்டிஸ்ட் பெயிண்டிங் நிறையா அங்கே இருக்கும், எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும், போயிட்டு வந்துடலாம் வாடி கெஞ்சினாள் ஷாலு. சரி சரி வரேன், மெட்ரோ ஸ்டேஷன் வந்துரு, நானும் வரேன், மெட்ரோலையே போயிட்டு வந்துடலாம் என்று கூறி இணைப்பை துண்டித்தாள் ஷாலு. ரியோ பிஸியாக லேப்டாப்பில் வேலை பார்த்து கொண்டிருக்க, நான் ஃப்ரெண்ட் கூட வெளியே போயிட்டு வந்துடுறேன் என்று தன் ஃபோன் கையெடுக்க பர்ஸ் எடுத்து கொண்டு சென்றவளை டோல்கேட் போல மறித்தான் ரியோ. என்னண்ணா என்று கேட்க, எங்கே போகிற இழுவையாக கேட்டான். ஒரு பெரிய மனுஷி வெளியில் போகும்போது எங்கே போகிறேன்னு கேட்குறியே, நான் போகிற வேலை எப்படி உருப்படும்? மூக்கு சுருக்கி போலி கோபம் கொண்டாள். சொன்னா போகலாம், இல்லை வெளியே போக முடியாது. மார்புக்கு குறுக்கில் கை கட்டி நின்று அவன் கூற, எப்படியும் நம்மை விடமாட்டான் என்று எண்ணியவள், ஆர்ட் கேலரிக்கு தான் போகிறேன் அண்ணா என்றாள். சரி போ, ஆனால் துப்பட்டா போட்டுட்டு போ என்று கருப்பு நிற துப்பட்டாவை எடுத்து கொடுக்க, இது ஸ்கர்ட் டாப், இதுக்கு போய் யாராவது துப்பட்டா போடுவாங்களா? அவள் கேட்க, யார் போட்டா என்ன, போடலைன்னா என்ன, நீ போடு என்று அவள் கழுத்து வளைத்து போட்டுவிட்டான். இப்போ போகலாம் என்று வழிவிட, ஆனாலும் நீ ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுனா, நாளைக்கு உனக்கு வரப்போகிற பொண்டாட்டிக்கிட்டையும் இப்படியே இருக்கிறியா பார்க்குறேன் என்று வண்டியை எடுத்துக்கொண்டு சென்றாள். ஷாலுவும் அவளுக்காக காத்திருக்க, இருவரும் பைக் ஸ்டாண்டில் வண்டியை போட்டுவிட்டு மெட்ரோ ஸ்டேஷனுக்குள் நுழைந்தனர். எஸ்கலேட்டரில் ஷாலு ஏற, ஸ்டெப்ஸ்லேயே போகலாம் ஷாலு, அவள் கரப்பற்றி நிறுத்தினாள் ஆதிரா. இந்த ஏஐ யுகத்தில் எஸ்கலேட்டரை பார்த்து பயப்படுற யங்ஸ்டர் நீயா தாண்டி இருப்ப, ஒழுங்கா வா என்று அவளை இழுத்து தனக்கு முன் நிற்க வைத்து அவளுக்கு பின்னால் நின்றாள் ஷாலு. போருக்கு போவது போல் இறுக்கத்துடனே நின்றாள் ஆதிரா. கூட்டம் அதிகமாகவே இருக்கவே ஷாலு பக்கவாட்டில் ஒதுங்கி கொண்டாள். அதை கவனிக்காமல் பயத்துடன் நின்றவளை அலறவிக்கும் விதமாக எஸ்கலேட்டர் ஷேக்காக பயத்தின் உச்சத்தில் சென்றவள் அம்மா என்று அலறிக்கொண்டு தனக்கு பின்னால் நின்றவனை வயிறோடு அணைத்து நெஞ்சில் முகம் புதைத்து இருக்க கண்மூடினாள். எதிர்பாராத அதிர்வில் எஸ்கலேட்டர் நின்று போக அவளோ பயத்தில் அவனை இன்னும் அதிகமாகவே அணைத்தாள். திடீரென ஒரு பெண் தன்னை அணைத்திருக்க அதிர்ந்து போய் பார்த்தான் துருவன். ஷாலு சற்று தள்ளி நிற்க ஆதிராவுக்கு பின்னால் வந்து நின்ற துருவனை தான் அணைத்து கொண்டாள். என்ன செய்வது என்று தெரியாமல் அதிர்ந்து போய் அவன் நிற்க, எஸ்கலேட்டர் நின்றது கூட தெரியாமல் அவனை கட்டிப்பிடித்து கொண்டு நின்றாள். படியிறங்கி சென்றவர்களும் அவர்கள் நின்ற கோலம் கண்டு தங்களுக்குள் கிசுகிசுத்து கொண்டு சிரித்தபடி சென்றனர். ஹலோ மேடம். அவன் அவளை தன்னிடம் இருந்து பிரிக்க பார்க்க பலனில்லை. அப்போதுதான் ஆதிரா அணைத்து கொண்டு நிற்பதையே பார்த்த ஷாலு, அடி பாவி, இவன் என்ன இப்படி கட்டிப்பிடிச்சிட்டு நிற்கிறா என ஓடி வந்து அவளை உறக்கத்தில் இருந்து எழுந்தவள் போல கண் திறந்தாள்.
என்னடி பண்ற? அடிக்குரலில் ஷாலு கேட்க ஏதோ ஒரு ஆடவனை அணைத்து கொண்டு நிற்கிறோம் என்று உணர்ந்து வேகமாக அவனிடம் இருந்து விலக தடுமாற விழப்போனாள் ஆதிரா. அவளை இடைவளைத்து நிறுத்தியவன் மார்பிலே விழுந்தாள். தன் நெஞ்சோடு அணைத்து கொண்ட பெண்ணவள் அழகு வதனம் பார்க்க அதிர்ந்து போனான். தன் கற்பனையில் தோன்றி கைவண்ணத்தில் வளர்ந்த கலர் ஓவியம் உயிர் பெற்று வந்தது போல தன் முன் நின்றவளை கண்டு அதிர்ந்து போனான். அவளோ முன்பின் தெரியாத ஆடவனை இத்தனை நேரம் அணைத்து கொண்டு நிற்கிறோமே என்று அவள் சங்கடமாக நெளிந்தாள். அவன் மாஸ்க் அணிந்திருந்ததால் அவன் முகம் அவளுக்கு தெரியவில்லை. ஆனால் கருத்துளையாக இழுக்கும் காந்த கண்கள் அவள் இதயத்தில் பதிந்து போனது. வாடி ஷாலு இழுத்து கொண்டு செல்ல அவனை பார்த்தபடியே அவன் இழுப்புக்கு சென்றாள் ஆதிரா. உயிர் பெற்ற ஓவியத்தை கண்டு அதிர்ந்து நின்றவன் தன்னிலை உணர்ந்து அவள் சென்ற வழியில் ஓடி பார்க்க அவள் எப்போதோ சென்றிருந்தாள். கருவிழி உருட்டி சுற்றி பார்த்தான். அவள் இல்லை. கண்முன் வந்த பெண்ணை நம்பவும் முடியவில்லை, நம்பாமல் இருக்கவும் முடியவில்லை. இது நிஜம்தானா? அவள் நிஜம்தானா என்று யோசித்தவனின் சட்டையில் சாயம் பூசிய அவள் இதழ்கள் பதிந்த சுவடு அவள் உண்மைதான் சொல்லாமல் சொல்ல குழம்பி போனான். குழப்பத்துடனே கேலரிக்கு வந்து தன் கேபில் நுழைந்து கொண்டான். மாஸ்க் கழற்றி முகம் கழுவி வந்தான். அதிர்ந்த விழிகள் அவள் விழிகள் இன்னும் அவனை தொலைப்பதாக உணர்ந்தான். அவள் நினைவிலிருந்து மீண்டு வரவே முடியாமல் கேசம் கோதி கொண்டு சுற்றி சுற்றி நடந்தான்.